இந்த படம் வந்து அந்த தீவிரவாதத்தை எல்லாம் இருந்த இதை மாற்றிருச்சான். அந்த அது வந்து நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் விட்டுட்டு ஆலிமா இருக்கக்கூடிய ஒரு அல்தாஃபின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஒரு படி மேலே போய் இவங்களாவது வந்து ஏதோ அந்த இடத்துல உள்ள கவனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஓட்டு போடுறதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவர் வந்து முழுவதுமாகவே ப்ரொமோஷனில் இறங்கிட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல. அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இந்த படத்தை சிலாகித்து பேசி அவங்க ஆட்களே வந்து கண்டிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்றான்னு சொல்லலாம். பல ஆண்டு காலமாக இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வன்மங்கள்லாம் வந்து பல வழிகளில் வந்து கொட்டி தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து பல பேர் வந்து பல விதமான தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தால் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, உயிரால் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து இவர் புறந்தள்ளிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு படம் வந்து 2 நாளில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். எல்லாரும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காசு படைச்சவங்கலாம் வந்து படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கன்னு சொல்லி ஒரு அதிசய மேற்கோள் காட்டி முழுவதுமாகவே வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு யூடியூபர் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் அளவுக்கே வந்து இறங்கி பேசியிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். இது சரிதானா? இந்த ஒரு படம் வந்து இந்த 40 ஆண்டு காலத்தில் வந்து செய்த பிரச்சாரங்கள், செய்த தியாகங்கள், செய்த பொருளாதார விஷயங்கள் அதையெல்லாம் 2 நாளில் இப்படி சரி பண்ணிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஏற்புடையதானா? அதாவது இந்த 3 பேரை சொன்னீங்கல்ல ஆட்கள்லாம், இவங்கெல்லாம் சொல்வதற்கு சூத்திரதாரி இவர் தான். ஏன்னாட்டா இவர் வந்து ஹபீபிக்கு மட்டும் சொல்லலை, ஜெய்பீம் வரும்போது ஜும்மா பயானில் ஜெய்பீம் பார்க்க சொன்னவர் அவர். ஜெய்பீமுக்கு நீ சொல்லப்படி இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு கற்பனை, ஒரு உண்மை கதையோட கற்பனை கலந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம், வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அவரே சொன்னார். அதாவது இவர் இல்லாமல் அந்த படத்தை வந்து வெளியிட்ட அவங்களே வந்து இது வந்து இதில் நாங்கள் நிறைய கற்பனை தான் கொடுத்துருக்குறோம், உண்மை சம்பவமாக இருந்தாலும் கற்பனை தான் ஜாஸ்தியாக இருக்கு, அதை இது பண்ணவங்களே சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதை போய் பாருங்கன்ட்டு ஜும்மா பயான் பண்ணவர் இவர். அது அவசியம் தேவைன்னு சொல்லி இப்போ ஹபீபிக்கு மேலே பண்ணலை, அப்போ பண்ணவர். இவர் சினிமா ப்ரொமோஷன் பண்ணுற வேலையில் இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் சினிமா இப்போ கதாநாயகன் நடிச்சிட்டு தான் ஓய்வார் போல இருக்கு. அந்த அளவுக்கு சினிமா பைத்தியம் முத்தி போனவராக இருக்கிறதுனால தான் இப்போ இந்த ஹபீபிக்கு பேச நம்ம ஆச்சரியமாக இல்லை, ஏற்கனவே பேசுனது தானே. அதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், புரட்டி போச்சு இரட்டி போச்சுன்னு சொல்கிறீங்கள. இப்போ நான் கேட்குறேன், இந்த அவங்க சொல்லக்கூடிய சொல்லு பிரகாரம் இந்த சினிமாவுக்கு வந்து 6 கோடி ரூபா செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. என்ன 6 கோடி ரூபாங்கிறது ஒயிட்டை தான் சொல்லுவாங்க, பிளாக்கில் கூடவே இருக்கும்ல. இந்த 6 கோடி ரூபா செலவுன்னு சொன்னாங்கன்னா இது கணக்கு காட்ட முடியுமோ அந்த தொகையை தான் காட்டுவாங்க. அதுபோக ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தவனுக்கு 50 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பாங்க, கணக்கு 10 லட்சம்னு காட்டுவாங்க. அப்படி பார்த்தா பல கோடிகளுக்கு செலவு பண்ணி இருக்காங்க. ஏன்னா பல நாள் தங்கி ஒருத்தர் கதாநாயகனுக்கு சம்பளம், கதாநாயகிக்கு சம்பளம், இசைப்பாளர் சம்பளம் அப்படின்னு பெரிய ஒரு பட்ஜெட் இருக்குது. அப்போ அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கல்ல. செலவு பண்ணி இது வரைக்கும் இப்போ நேற்று வந்து அந்த ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் மொத்தமே 94 லட்சம் தான் வசூலாகிருக்குது. அந்த 94 லட்சத்தில் பாதி தியேட்டருக்காரனுக்கு போயிடும். 94 லட்சம் வசூல்னா டிக்கெட் வசூல். 94 லட்சத்தில் பாதி வந்து தியேட்டருக்காரனுக்கு போயிடும், பாதி தான் இவங்களுக்கு வரும். அப்போ 6 கோடி ரூபா செலவு பண்ணி உனக்கு வந்து 50 லட்சம் கூட உனக்கு வரல. 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 50 லட்சம் வரலன்னு சொன்னால் அப்போ அந்த படத்தை வந்து பார்க்கல மக்கள். நீ சொல்கிறபடி புரட்டிலாம் போடலை, நீ போய் பூஸ்ட் பண்ணுறதுனால முஸ்லீம் போய் பார்க்குறான். ஏற்கனவே கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை உள்ளவன் பார்க்குறானே தவிர யாருக்கு போய் புரட்டி போச்சுன்னு சொல்லி அவன் எட்டி கூட பார்க்கல. அவன்லாம் போயிருந்தான்னு சொன்னால் இப்போ இந்நேரம் வந்து பல கோடிகள் வசூலாயிருக்கும். இன்னைக்கு 6வது நாளா, 6வது நாளில் வந்து பல கோடிகள் வசூலாயிருக்கும். ஒரு 94 லட்சம் தான் வசூலுங்கிற, அவனுக்கு பாதி 50 லட்சம் தான் வந்திருக்குங்கன்னா அப்போ என்ன செய்யலை? வசூல் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா பார்க்கலன்னு அர்த்தம். வசூல் இல்லைன்னு சொன்னால் மக்கள் நிறைய பார்த்தா நிறைய வசூல் ஆகும்ல. அப்போ மக்கள்லாம் பார்த்தா தானே உனக்கு அந்த தாக்கம் ஏற்படுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் கூட பார்த்துக்கிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் முஸ்லீமே போய் பார்த்துவிட்டு அழகாக காட்டிவிட்டேன். யார் காட்டினா? உனக்கு தான் காட்டியிருக்கிறான். அட இதை போய் மற்றவன் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு சமுதாயம் விளங்கி இருக்கிறானா? அப்படி விளங்குறதா இருந்தால் பிச்சுக்கிட்டு போயிருக்கணும். அதுக்கு தொட்டச்சி இறஞ்சிச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஓடி இருக்கா மக்கள்கிட்ட. அது என்னவோ பயமாக நடந்து எடுத்துக்காங்கப்பான்னு சொல்லி அவன் எட்டி கூட பார்க்கல. யார் வந்து கொஞ்சம் இஸ்லாமிய வெறுப்பு இல்லாமல் ஏற்கனவே இருப்பாங்களோ அவங்க போய் பார்க்குறாங்க.
அவங்களுக்கு வந்து இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏற்கனவே நல்ல எண்ணத்தில் உள்ளவங்க தான். ஏற்கனவே முஸ்லீம்களை பற்றி நல்ல எண்ணத்தில் உள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவர்களில் சில பேர் போய் இதை பார்த்துருக்காங்களே தவிர பாக்கி எல்லாம் வந்து புர்கா தொப்பி தான் பார்த்து நிறைச்சிருக்கே தவிர பாக்கியெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ரிசல்ட்டு பத்தில் தாக்கத்தை நீ சொல்லணும். நேத்தான் படம் வந்திருக்குது, நீ உனக்கு உன்னை ஈர்த்திருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு அப்படி புரட்டி போட்டுருச்சுன்னா இப்போ ஓட்டர் நடத்துனியா? 8 கோடி முஸ்லீம்கள்ட்டையும் இந்துக்கள்கிட்டையும் ஓட்டர் நடத்தி இப்போ எங்களை பற்றி என்ன கருதுறீங்கன்னு கேட்டு அப்படி எடுத்த முடியுமா? அந்த படத்தை பார்த்துட்டு இவர் நினைக்கிற மாதிரி தான் நாடே நினைக்கிறதா எவ்வளோ பெரிய பூனை கண்ணை மூடிக்கிட்டா இருட்டி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையிலேருந்து பேசியிருக்காரு பாருங்களேன். என்ன ஒரு தாக்கமும் ஏற்படுத்தலைங்க அந்த படம். இவங்க தான் பூஸ்ட் பண்ணி திரிகிறாங்க. எப்படி மாற்றி என்ன மாற்றி அமைச்சிருச்சு? யார்? ராமகோபாலனுக்கு மாற்றிருச்சா? ராஜாவுக்கு மாற்றிருச்சா? அண்ணாமலைக்கு மாற்றிருச்சா? யாரை மாற்றிருச்சுங்கிற? அந்த வகையராக்களுக்கு மாற்றிருச்சா? காடேஸ்வரருக்கு மாற்றிருச்சா? யாருக்கு மாற்றி? ஒருத்தருக்கு மாற்றலை. யாருக்கு மாற்றிருக்கு? உனக்கு மாற்றிருக்கு. சும்மா இருந்த படத்து பக்கம் போகாத இருந்தோம் பார்க்க வச்சுக்கல, சினிமாவுக்கு போகாத இருந்தவங்களாம் போங்கன்னு சொல்லி விட்டு பார்க்க வச்சுக்கல. அப்துல் காதர் பாத்திமா, அப்துல் காதர் பாத்திமாவுக்கு தான் போய் பார்த்து இதில் என்ன நீ என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிற? முஸ்லீம் வந்து நல்ல வேண்டு அப்துல் காதருக்கு போய் சொல்கிற உனக்கு நன்மை இருக்குது, பாத்திமாவுக்கு சொல்கிற என்ன நன்மை இருக்குது? அப்போ இவன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பில்டப் கொடுக்குறான். இவன் சொல்கிற அளவுக்கு ரிசல்ட் இல்லை. அப்படி இருந்து அவன் ஒவ்வொரு படமும் 1000 கோடி 500 கோடி வசூலுங்கிறான் ஒரு வாரத்தில். ஒரு வாரம் தான் ஒரு படத்துடைய அந்த விஷயம் வேகமாக ஓடக்கூடிய நாளே அவ்வளவுதான். அந்த பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு கணிப்பானுவோம். அப்போ வந்து ஒரு 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 50 கோடி 100 கோடிங்கிற அளவுக்கு வந்தால் கூட நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய பேர் இதை பார்த்து ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பொய் தானே? அப்போ நீங்கள் ரிவ்யூ தானே காசு வாங்கி தானே பேசுகிறீங்க. இப்போ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்னு இப்போ தாக்கம் ஏற்படுத்தி படம் வந்த அன்னைக்கு அப்புறம் சொல்லுவோம் தாக்கம்னு சொல்லி உனக்கு ஏற்படுத்தின்னு சொல்லு. எனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வேண்டாம், உண்மையாக இருக்கலாம், உனக்கு பிடிக்கும். ஆனால் மக்கள்கிட்ட ஏற்படுச்சுன்னா மக்கள் பார்க்கலையே. இப்போ ஒரு இடத்துலையும் பார்க்கலையே. எல்லாம் முஸ்லீம் இருக்கிற ஊர்களில் தான் தேட்டரில் போடுறாங்க, அது அவன் தான் போய் பார்க்குறான். அதுலேயும் கொஞ்சம் இஸ்லாமிய பற்று உள்ளவர்கள் யாரும் பார்க்குறதில்ல. இந்த தப்லீக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் போக மாட்டாங்க, தௌஹீதில் உள்ளவன்லாம் போக மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய புரட்சியை ஏற்படுத்திங்கிறாங்கல்ல, ஒரு இளவும் ஏற்படுத்த கிடையாது. அது எந்த அரசியல் தலைவர் சொன்னாலும் சரி தான், அல்தாவி சொன்னாலும் சரி தான், மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி ரீச் ஆனாலும் இது தீவிரவாதின்னு சொல்லப்பட்ட முத்திரை எப்படி நீக்கும்? அந்த படம் அதை பற்றி பேசவே இல்லையே. அந்த படம் வந்து அவங்களுடைய குடும்ப அமைப்புகளை பற்றி பேசுகிற ஒரு படம். குடும்ப அமைப்புகளை பற்றி பேசுகிற இடத்துல தீவிரவாதம் இருக்காது தானே? சம்சாரம் மின்சாரம்னு எடுத்தாருன்னு சொன்னால் குடும்ப விஷயம் தான் அதில் இருக்கும். அதில் தீவிரவாதத்தை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவியா? அதில் ஏன்டா தீவிரவாதம் இருக்குது? தீவிரவாதத்துக்குன்னு ஒரு படத்தை எடுத்தால் தானே அதில் சொல்லுவான். அதை கிரைம் அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்ல தான் அந்த துப்பாக்கி குண்டு இதுகளையெல்லாம் வைப்பானுவோம். அது குடும்ப படங்கள் எவ்வளோ படங்கள் வந்திருக்கிறது. அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் அந்த எந்த ஒரு சமுதாயத்தையும் வேறு மாதிரி காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்காது. எந்த சமுதாயத்தை காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்காது. கதை தான் இருக்கும். காதல் கதைனா காதல் கதையாக இருக்கும். வேறு எந்த மாதிரி கதை எடுக்கிறான்னா அண்ணன் தம்பி பாசம்னா அப்படி இருக்கும், தந்தை பிள்ளை பாசம்னா அப்படி இருக்கும், குடும்ப பஞ்சாயத்துனா குடும்ப பஞ்சாயத்தாக இருக்கும். அது மாதிரி ஒரு படத்தை எடுத்துவிட்டு இதில் தீவிரவாதம், இதில் ஏன்டா தீவிரவாதம் இருக்க போகுது? நீ எடுத்த கான்செப்டில் ஏன் தீவிரவாதம் வருதுன்னா? ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு பொண்ணானு விரும்புது, வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான்னு நீ சொல்ல நினைக்கிற. இதில் என்னத்தை தீவிரவாதத்தை காட்டுற, தீவிரவாதத்தை ஒழிக்கிற, ரெண்டு மேலே வராத. அந்த கதையை வந்து கந்தசாமி எடுத்தாலும் இப்படி தானே எடுப்பான். அந்த கதையை முஸ்லீம் எடுக்காமல் ராமசாமியை எடுத்துருந்தா கூட இப்படி எடுத்திருப்பான், அப்படி தான் எடுப்பான், இப்படி தானே எடுப்பான். அப்போ எப்படி முறைகள்ட்டு போய் திரிகிறாங்கன்னு பார்த்தீங்களா? அது என்ன அந்த மாதிரி அந்த எதுன்னு அதான் தொடச்சி எறிஞ்சிருச்சான். எங்கே தொடச்சி எறிஞ்சிருச்சுங்கிற ப்ரூஃப் காட்டு. எப்படி ப்ரூஃப் காட்டணும்? யாரெல்லாம் உங்களை வந்து இந்த குற்றச்சாட்டு சுமத்துனானோ அந்த கூட்டத்தில் உள்ளவன் அதை சொல்லணும். நீ சொல்லக்கூடாது நாங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் கேட்குறேன், இந்த குடும்பங்கள்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க என்ற ஒரு காட்சி ஏற்கனவே உன்னை தீவிரவாதின்னு சித்தரிச்சானு அது எப்படி மாற்றும்? எப்படி மாற்றுங்கிற மாத்திரத்தில் ஒன்றுமே இல்லையே. எப்படி நீங்கள் காட்டினா மாற்றும்னு கேட்டால் அந்த குண்டு வைக்கிற மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு முஸ்லீம்களை சொல்லி உதாரணமாக அந்த சிம்பு மேலே இப்படி வந்துச்சு,
சிம்பு ஒரு படம் எடுத்தார்ல, அது ரிப்பீட்னு போட்டாங்க இல்லை, மாநாடுன்னு படம். அதில் வந்து ஒரு முஸ்லீமை குற்றவாளி, அதை சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேன் கொஞ்சம். ஏன்னு கேட்டால் அது முஸ்லீம் மேலே பழி சுமத்துவாங்க, அது பழி துடைக்கப்படும், பொய்யான குற்றச்சாட்டுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது முஸ்லீம் மேலே பழி தான் சுமத்தினான் என்று சொன்ன அந்த ஒரு படத்தை சொல்லி இது தொடச்சிச்சின்னு சொன்னாலாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது வெகுஜன மக்களும் போய் பார்த்தாங்க, முஸ்லீமுடைய படமாக மட்டும் இருக்கலை. அப்படி என்னடா இதில் இருந்துச்சு, என்னது தொடச்சி பிடிச்சி? இந்த படத்தை வந்து நீ எடுத்தாலும் நான் எடுத்தாலும் எவன் எடுத்தாலும் இப்படி தான், மணிரத்னம் எடுத்தால் கூட இப்படி தானே எடுக்க முடியும். இந்த குடும்ப கதையை வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுற கதையை வந்து மணிரத்னம் தான் நம்மளை தீவிரவாதியை காட்டுறாருங்கிற, மணிரத்னம் எடுத்தாலும் இப்படி தான் எடுக்க முடியும். அப்போ என்ன செய்யறது, தொடர்த்து விட்டார்கள். என்ன ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. வாழ்வியல் குற்றச்சாட்டுகளை, வாழ்வியல் ரீதியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் இது கலைஞ்சிருச்சு. வாழ்வியல் ரீதியாக என்ன குற்றச்சாட்டு கலைஞ்சிருச்சு? பலதாரமான முஸ்லீம் செய்கிறான்னு குற்றச்சாட்டு சொல்கிறான், அதை கலைஞ்சிருச்சா? தலாக்குன்னு குற்றச்சாட்டு சொல்கிறான், அதை வந்து விளக்குற மாதிரி ஏதாவது அதில் வந்துருக்குதா? முஸ்லீம்களுக்கு ஆடையில் பெண்ணடிமைத்தனம் பண்ணுறாங்க, அப்படி அதை தொடச்சி எரிஞ்சிருச்சா? இதனால தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்ட மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே அப்படியும் கிடையாது. அதாவது ஒரு முஸ்லீம் பேர் தாங்கி ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்துட்டு இது எப்படியா இஸ்லாமிய கலர் பூசணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு காசை கொடுத்து பேச வைக்கிறார். பேச வச்சு அவர் வெற்றி காண முடியலை. ஏன்னா பலரும் இவங்களும் பேசினாங்க, ராஜேந்தர் பேசினாரு, நாசர் விட்டு பேச வச்சாங்க, ஒருத்தர் விடாமல் பேச வைக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்போ இந்த பேச்சுக்களெல்லாம் முஸ்லீம்கள்கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட போய் தான் சேர்ந்துருக்கே தவிர இதை வந்து இப்போ 500 கோடி 200 கோடி அளவுக்குலாம் பிச்சுக்கிட்டு போகலை. அப்படி போனால் மட்டும்தான் இந்த படம் எல்லாரும் பார்த்துருக்குறான்றது வரும். பார்த்து அவனுக்கு தாக்கம் ஏற்படுச்சுன்னு அது கண்டுபிடிக்க இயலாது, அது பெஞ்சு தான் தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த படம் வந்து எதை தொடச்சிருச்சுங்கிற, என்ன தொடச்சிருச்சு இந்த படம்? என்னத்தை தொடச்சிச்சு? உன்னையும் தொடக்கலப்பா, அது அந்த குற்றச்சாட்டு அப்படி தான் இருக்கிறது. சரி, இதை எடுத்தவொன்னே நாளைக்கு என்ன செய்வான், இன்னொரு படத்தில் வந்து குண்டு வைக்கிற முஸ்லீம் மாதிரி எடுப்பான். அப்போ வந்து தொடச்சிட்டா எடுக்கக்கூடாது, இனிமேல் எடுக்க மாட்டான்னு சொல்லு, இனிமேல் ₹1 அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டான்னு சொல்லு வைப்பான். எடுக்க வேண்டியவன் எடுத்துக்கிட்டான். நம்மளை வந்து அப்படி சித்தரிக்கக்கூடியவன் எடுத்துக்கொண்டு தான் இருப்பான்.